ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன சண்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க அண்ணன் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. சரி, நாங்கள் வந்து ரெகுலராக ஷாப்பிங் போவோங்கிறத உங்களுக்கு தெரியும். அதனால வந்து பெரிய பிளானோட தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு ஈவினிங் தான் தெரிஞ்சுது. அக்கா எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிருங்க, என் கூட ஒரு கடைக்கு வரணும், நீங்கள் போய் எல்லா ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு என்னன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குக்வேரையுமே வந்து நான் ட்ரைப்ளைக்கு சேஞ்ச் பண்ணி ஆகணும். கொஞ்சம் டைம் எடுக்கிற ஷாப்பிங் தான், ஆனால் நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நம்ம செலெக்ஷன் மேல நம்பிக்கை வச்சு ஒருத்தங்க நம்மளை கூப்பிடும்போது நம்ம கட்டாயம் அங்கே போயே ஆகணும்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டு சண்டே ஈவினிங் ஃபுல்லாக அங்கே கடைக்குள்ள தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக போகிற ரெகுலர் கடை தான். ஆனால் வந்து முதல்ல வந்து சின்ன கடையாக இருந்துச்சு. இப்போ வந்து பேஸ்மெண்ட்டில் ஒரு பெரிய கடையை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. போன வீக்கெண்டு போயிருந்தேன், ஆனால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, சீக்கிரம் வந்துட்டேன். ஆனால் இந்த வீக்கெண்டு கடல் மாதிரி இருந்துச்சு கடையை பார்க்குறக்கு. ஆனால் நான் வந்து லாஸ்ட் வீக்கே போயிட்டு வந்து சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டு கிட்ட, நெக்ஸ்ட் டைம் அந்த கடை இருக்கிற ஏரியாக்கெல்லாம் நீ போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா மைண்டில் ஒரு 10,000 ரூபாயை மினிமம் பட்ஜெட்ல இருந்து அலோகேட் பண்ணிக்கோ. ஏன்னா உள்ள போனா நம்ம கை கம்மன் இருக்காது. கண்டிப்பா நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ சில பொருள் எல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போகும்போது ஃப்ரெண்டோட அண்ணன் ஒய்ஃப், அக்கா எனக்கு இதெல்லாம் வேணும், இந்த மாதிரி ஒரு சைசஸ்ல எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு அவங்க பில் எவ்வளவு ஆச்சோ அதுல பாதி பில்லுக்கு என் ஃப்ரெண்டும் திங்ஸ் வாங்கியிருந்தாங்க. என்ன வந்து அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம், ஓ இது எங்கிட்ட இல்லை அது எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நல்ல வேலை என் பிரெயின் வந்து ஃபுல்லி ஆக்குபைடு இவங்களோட ஷாப்பிங்ல. அதனால வந்து எனக்கு ஏதாவது வேணுமாங்கிறத கூட நான் யோசிக்க கிடையாது. ஆனா சந்தக மரத்தை பார்த்தேன். பித்தளையில ஒன்று இருந்துச்சு 7,000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அலுமினியத்துல ஒன்று இருந்துச்சு 1,500 ரூபாய் தான் சொன்னாங்க. ஆனா வந்து ரெண்டுமே வந்து உள்ள இருக்கிற கப் வந்து ரொம்ப சிறுசா இருந்துச்சு. எங்கிட்ட ஆல்ரெடி வீட்டுல இருக்கிறது வந்து சின்னதா இருக்குன்னு தான் பெருசு பார்த்துட்டு இருந்தேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ எனக்கு வந்து மறுபடியும் இது ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் சப்பாத்தி உருட்டுக்கு 2-3 ஐட்டம் பார்த்தேன். சப்பாத்தி ப்ரெஸ்ஸிங் மாதிரி அது நல்லா இருந்துச்சு. ஒன்று வந்து சந்தக மரம் மாதிரி சுத்துறது, இன்னொன்று வந்து இந்த வுட்டன் ப்ரெஸ்ஸிங். நான் நிறைய நாள் என்னோட இந்த பூஜை ரூம் காமிக்கும் போது என் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஊதுபத்தி குத்துறது வந்து லாங்கா இருக்கலே, ஓட்டோட்டியா இருக்கிறது, இது வந்து எனக்கு ஊதுபத்தி உள்ள குத்தி வச்சேன் அப்படின்னா வந்து ஒரு ஊதுபத்தி கட்டாயமா எரியும், இன்னொன்னு எரியவே எரியாது, அது அப்படியே அணைஞ்சிரும். என்னன்னே தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சேன், மேபி நெருப்புக்கு வந்து ஆக்சிஜன் இருக்கணும், உள்ள வந்து ஆக்சிஜன் போகாதனால வந்து அது அணைஞ்சிருதுன்னு சொல்லிட்டு மேல இருக்கிற அந்த மூடியை வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ 2 ஊதுபத்தி பத்த வச்சோம்னா ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டா எரிஞ்சிருது. சில பொருட்கள் பாக்குற கலகா இருக்குன்னு வாங்கிடுவோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகாம போறதும் உண்டு. அவங்களுக்கு சூஸ் பண்ணது மோஸ்ட்லி எல்லா கடாயுமே வந்து டீப் கடாய்ஸ் தான். ஏன்னா வந்து டீப் கடாயில வந்து உங்களுக்கு ஆழம் அதிகமா இருக்கிறதுனால ஆயில் கொஞ்சமா ஊத்தினாலே போதும். ஆனா பிளாட்டா வந்து அகலமான சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுல செலக்ட் பண்ணும்போது ஆயில கொஞ்சம் அதிகமா நமக்கே தெரியாம யூஸ் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. இதை நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட பில்லிங் அத்தனை கடாய்க்கும் பாத்திரத்துக்கும் சேர்த்து ஒரு 8,000 ரூபாய் ஆச்சு. புது கடைங்கிறதுனால அந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு வந்து ஒரு 50% ஆஃபர், மற்றதுக்கெல்லாம் வந்து 20-30% ஆஃபர் இருக்குன்னாங்க. ஃப்ரெண்டோட பில் வந்து ஒரு 3,500 ரூபாய் ஆச்சு. இந்த கடையோட டீடைல்ஸை நான் பின் கமெண்ட்ல கொடுத்துறேன். புதுசா பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கிறதுனால ஆஃபர் கொடுத்துருக்காங்கிறதுனால வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இது ப்ரமோஷன்ல எதுவும் கிடையாது.